வணக்கம். ஆன்மீக புதியல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இந்த பதிவில் நாம் காண இருப்பது அட்சய திருதியை வரலாறு அல்லது அட்சய திருதியை அன்று நடந்த பல முக்கியமான சம்பவங்களை குறித்து இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். அட்சய திருதியை நாடு முழுவதும் உள்ள இந்துக்களால் கொண்டாடப்படும் மிகவும் புனிதமான நாட்களில் ஒன்றாகும். இந்த நாளில் தொடங்கும் எதுவும் எப்பொழுதும் வெற்றி பெறும் என்பது நம்பிக்கை. அட்சய திருதியை நல்ல அதிர்ஷ்டம், வெற்றி மற்றும் அதிர்ஷ்ட ஆதாயங்களின் அடையாளமாகும். தமிழ் மாதமான சித்திரை மாதத்தில் சுக்லபக்ஷத்தின் 3வது நாளில் அட்சய திருதியை கொண்டாடப்படுகின்றது. கிரிகேரியன் நாட்கணக்கின்படி இது ஏப்ரல் அல்லது மே மாதங்களில் வருகின்றது. இந்த நாள் அஹா தீஜ் என்றும் அழைக்கப்படுகின்றது. நாம் இப்போது புராணங்கள் மற்றும் பண்டைய வரலாற்றின்படி அட்சய திருதியை நாள் அன்று நடந்த பல முக்கியமான சம்பவங்களை குறித்து இப்போது காணலாம். முதலில் விநாயகர் பெருமானும் வேத வியாசரும் இதிகாசமான மகாபாரதத்தை இந்த நாளில்தான் எழுதினார்கள். மகாவிஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராமர் அவதாரம் செய்ததும் இந்த நாளில்தான். அடுத்து மகாலட்சுமி தவம் செய்து திருமாலின் திருமார்பில் நிரந்தரமாக இடம் பிடித்ததும் இந்த அட்சய திருதியை நாளில்தான். அடுத்து பிச்சாடனாக வந்த சிவபெருமான் தனது பசி பிணி தீர அன்னபூரணியிடம் தனது யாசக பாத்திரம் நிரம்ப பெற்றதும் இதே அட்சய திருதியை நாளில்தான். இந்த நாளில் கிருஷ்ணர் தனது உதவிக்காக வந்து தனது ஏழை நண்பனான குசேலருக்கு செல்வத்தையும் பண ஆதாயங்களையும் வழங்கினார். மகாபாரதத்தின்படி இந்த நாளில் கிருஷ்ணர் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது அவர்களுக்கு அட்சய பாத்திரத்தை வழங்கினார். அவர்கள் ஒருபோதும் பசியடைய செய்யாத வரத்தின்படி அளவிலா உணவை தொடர்ந்து உற்பத்தி செய்யும் இந்த கிண்ணத்தை அவர்களுக்கு அருளினார். அடுத்து இந்த நாளில்தான் கங்கை நதி வானத்திலிருந்து பூமியில் இறங்கியது என்று சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் குபேரன் லக்ஷ்மி தேவியை வழிபட்டு செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியிடம் இருந்து வரம் பெற்றதும் இந்த நாளில்தான். அட்சய திருதியை அன்று நடந்த மற்றொரு சிறப்பு நிகழ்வும் உண்டு. அதாவது யாசகம் கேட்டு வந்த சிறுவனுக்கு கொடுப்பதற்கு கூட எதுவும் இல்லையே என வருந்திய ஏழை தாய் தேடி பிடித்து வீட்டில் அழுகும் நிலையில் இருந்த நெல்லிக்கனியை கொண்டு வந்து கொடுத்தார். கொடுப்பதற்கு ஏதும் இல்லாத நிலையிலும் தானம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட அந்த தாயின் கருணையை நினைத்து வருந்திய ஆதிசங்கரர் மகாலட்சுமி தேவியை நினைத்து மனமுருகி கனகதரா ஸ்லோத்திரத்தை பாடியதும் அதனைத் தொடர்ந்து அந்த வீட்டில் மீது தங்க நெல்லிக்கனி மழையாக பொழிந்ததும் அட்சய திருதியை நாளில்தான். இறுதியாக சமண மதத்தில் இந்த நாள் அவர்களின் முதல் கடவுளான ஆதிநாதரை நினைவு கூறும் வகையில் கொண்டாடப்படுகின்றது. இந்த பதிவில் நாம் அட்சய திருதியின் வரலாறு அல்லது அட்சய திருதியை அன்று நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பற்றி பார்த்தோம். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி.